அதுக்கப்புறம் நான் போய் சேதுகிட்டயும் பேசினேன். ஏன்பா அது ஏதோ சின்ன புள்ள தெரியாம போய் சொல்லிடுச்சு, அதுக்காக இப்படி பிரிஞ்சிருந்தா எப்படி? சேது ரொம்ப உறுதியா அவளுக்கு மன்னிப்புங்கிற பேச்சுக்கே இடம் இல்ல, அவ என் நெஞ்சில ஆறாத காயத்தையும் வடுவையும் உண்டாக்கிட்டான்னு சொன்னான். கொஞ்ச நாளைக்கு அப்படியே விட வேண்டியதானே? யாருக்குமே கோபம் தனியாத நேரத்துல இந்த விஷயத்தை பத்தி பேசணும்னா நீங்க பல விஷயமா வெளிய போறீங்க, அதனால இதெல்லாம் மறந்துட்டு நீங்க சாதாரணமா பேசுவீங்க. ஆனா சேது கஷ்டப்படுறது வீட்ல இருக்க எங்களுக்கு தானே தெரியும். சரி, இப்ப என்னதான் சொல்ற? அந்த புள்ள பண்ணது பெரிய தப்பு. காலகாலத்துக்கு அவளை மன்னிக்க முடியாதுன்னா இன்னும் எதுக்கு பெரியப்பா அந்த உறவை வச்சுக்கிட்டு? நமக்கு தோதுபட்டு வரலனா அவளை வெட்டி விட்டுட்டு சேதுக்கு யாரு நல்ல தொனன்னு பார்த்து அவனுக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுத்துடலாம் இல்லையா? அதனால இப்பவும் சொல்றேன், அந்த தமிழ்ச்செல்விய மன்னிக்க முடிஞ்சா மன்னிச்சு அந்த பிள்ளைக்கு ஒரு வாய்ப்பை கொடுப்போம். இல்லையா அந்த வாழ்க்கையை முடிச்சு வச்சுட்டு சேதுக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுப்போம். வாழ வேண்டிய வயசுல இப்படி குடிச்சுக்கிட்டு 24 மணி நேரமும் சோகமா ரூம்குள்ளேயே கதவை சாத்திட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறது நல்லாவா இருக்கு? மாமா என்ன சொல்றீங்க? எனக்கு என்னமோ இந்த விஷயத்துல அவசரப்பட வேண்டாம்னு தோணுதுங்க. இந்த விஷயத்துல எடுத்தோம் கவுத்தோம் முடிவு பண்ணோம்னா தப்பான முடிவு தான் எடுப்போம்னு தோணுது. கொஞ்ச நாள் இருக்கட்டுங்க, நீங்க சொன்ன மாதிரி கொஞ்ச நாள் அமைதியாவே இருக்கட்டுமே. அவன் கோவம் எல்லாம் தணிஞ்சதுக்கு அப்புறம் தமிழ்ச்செல்விய மன்னிக்கிறத பத்தி. யாரடி தப்பு பண்ணா? ஏதோ புத்தி கெட்டத்தனமா தெரியாம பண்ணிட்டா, ஏதோ வெட்டி விடுங்கன்னு நீ அதை சொல்லலாமா? இப்படியே நீங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணி பேசுறத பார்த்தா அவ கர்ப்பமா இருக்கேன்னு நாடகம் போட்டதுலயும் உங்க எல்லாருக்கும் கூட்டம் இருக்கும் போல இருக்கே. நாங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கோம்? நீ உன் இஷ்டத்துக்கு ஏதோ கற்பனை பண்ணி நீயா சொல்லிக்கிட்டு இருக்க. மா, நீ பேசுறத பார்த்தா எனக்கு அப்படிதான் தோணுது. நியாயப்படி பார்த்தா அந்த விஷயத்துல உனக்கு கூட்டு இல்லாட்டி நீயுமே அத்து விடுங்கன்னு தானே சொல்லணும். உனக்கு ஏன் அந்த கோவம் வரமாட்டேங்குது? உன் பேரனை எப்படி ஏமாத்தி காயப்படுத்தினா? அவன் நடப்பணமா வீட்டுல தெரிஞ்சுக்கிட்டு இருக்கா, அது உன் கண்ணுக்கு தெரியல? என்னன்னு எதுவும் பேசாம